திருமண வாழ்க்கையில நிறைய பேர் மறந்துவிடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நேசம் பாசம் இதை மட்டும் பார்க்குறவங்க வைக்கிறாங்க, விஷயம் புரிந்து கொள்ளாமல். உண்மையில திருமண வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதி பொறுப்பு. நேசம் பாசம் இரண்டாவது. கணவன் என்பவர் ஒரு மனைவியை பொறுப்பெடுத்திருக்கிறார். மனைவி என்பவர் ஒரு கணவனை இன்னொரு வகையில் என்ன செய்யறார், பொறுப்பெடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பு தான் அவங்களோட வாழ்க்கையுடைய கட்டு. இதனால இப்போ நிறைய பயான்கள் நாங்கள் கிளாஸ் இதெல்லாம் பார்க்குறோம். என்னன்னு சொன்னால், கணவன் மனம் விட்டு பேசணும், மனைவியோட மிச்சம் நெருக்கமாக இருக்கணும், மனைவி மனம் விட்டு பேசணும், நெருக்கமாக இருக்கணும் அப்படின்றது ஒரு ட்ரை பண்ணுறாங்க தான் ரெண்டு பேரும். ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதனால சில விஷயங்களை மறந்து விடுகிறார்கள். என்ன, வேலை வெட்டி இல்லாத ரெண்டு பேர் இருப்பான் குடும்பத்தில், அல்லது இந்த விதமான மென்டாலிட்டியை விலகி ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன செய்வாருண்டா, எப்படி இருக்கிறீங்க குடும்பத்துக்குள்ளே வந்து அவர் ஒரே வேலை நிமித்தமாக தான் இருக்கிறார், உங்களோட பேசுறது இல்லையா, கொஞ்சம் நேரம் ஒதுக்கி போடுறாரு. மனைவி என்ன நினைக்கிறா, என்ன செய்ய ஒரு வேலை இதனால் அப்படியே என்ன செய்ய போயிட்டு இருக்கு. இல்லையே, மனைவி வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசணும், மனசுக்கு ஆறுது, அதான் லைஃப். இப்போ பாருங்க, மனைவி இந்த இடத்துல என்னத்தை மறக்க கூடாதுன்னா, இவன் போயிடுவான், இவன் பொறுப்புக்குள்ளவன் அல்ல. திருமணத்துடைய இறுதி நிலை பொறுப்பு. அந்த கணவன் யாரு, உன் வாழ்க்கை, உன் ஆடை, உனது மருத்துவம், உனது வீடு, உன் பிள்ளைகள் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக்கிறார். இது லேஸ், இந்த பேசிட்டிருக்கிறார் தானே மூணவர், அப்படியெல்லாம். இதுல சில பெண்கள் என்ன செஞ்சிடறாங்கடா, அவர் தான்டாப்பா, இவர் தான் உண்மையிலே மனசை அனுசரித்து என்ன செய்யறாரு, நடக்கிறார். இதன் மூலம் இது குடும்ப உறவா தான் பரவாயில்ல, வெளிநட்புகள் ஏற்பட்டு கணவனை விட இவர் நல்லவர், ஒரு மன ஆறுதலுக்காக பேசுறோம் என்ற அடிப்படையில் கெட்டு போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கெட்டு போய் ஏதாவது நடந்த உடனே அவன் விட்டு ஓடிடுவான், ஏதாவது நடந்த உடனே அவன் போயிடுவான். பொறுப்பு யார் இப்ப, கணவன். எனவே திருமண வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி பொறுப்பு என்பதை மறந்துடக்கூடாது. இதனால தான் ரசூலாங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வேலை பார்க்கிறவங்க இருக்கிறதால ரசூலாங்க சொன்னாங்க, அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி, மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஸௌஜிஹா லைஸ மின்னா, எங்களை சார்ந்த முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல யாரு கணவனுக்கு எதிராக ஒரு மனைவியை திசை திருப்புகிறார். எவர் கணவனுக்கு எதிராக ஒரு மனைவியை திசை திருப்புகிறாரோ, வெறுப்பு ஏற்பட வைக்கிறாரோ, அவர் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல. இன்னும் சில மார்க்க ஃபிக்ஹ்ல இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்னன்னா, அந்த மாதிரி வெறுப்பு ஏற்பட்டு பிரிந்தால் சிலர் என்ன செய்வாங்க, அப்படி சொல்லி பிரிச்சுடுவாங்க. கல்யாணம் முடிக்கிறதுனால குடும்பத்தை பிரிச்சுட்டு திருமணம் முடித்தால் அந்த திருமணம் ரத்து செய்யப்பட வேண்டும், அந்த திருமணம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சு ஒரு மனைவி புரிஞ்சுக்கணும் பொறுப்பு. அதே போல கணவனும் தெரிஞ்சுக்கணும், என்ன மனைவி நம்மளோட சந்தோஷமா இல்லையே, ஒழுங்கா பேசுறாங்க இல்லையே. ரோட்ல போற ஒரு பெண் வேலை ஆபீஸ்ல உள்ள செக்ரட்டரி நல்லா பேசிக்கிட்டு இருப்பா, நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட கனிவு என்ன மனைவி வீட்டு இல்லையே, அவங்க வேலை வெட்டி இல்லாம உங்களோட என்ன செய்யறாங்க, பேசியிருக்கிறான். வீட்டில் மனைவி என்ன செய்யறான்னு சொன்னா, உங்களுக்குரிய கடமைகளை செஞ்சு உங்கள் குழந்தைகளை பார்த்து வீட்டை கூட்டி ட்ரெஸ்ஸை கழுவி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு நேரம் ஒதுக்க முடியாத நிலைமை வரலாம். இதை புரிஞ்சு கொள்ளல குடும்ப வாழ்க்கை சரியா போகாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதரை பத்தி கேள்விப்படுறாரு. அந்த மனிதர் எப்போ பார்த்தாலும் திருமணம் முடிக்கணும், விவாகரத்து பண்றது. அப்போ ஒரு முறை அவரை கூப்பிட்டு உமர் இப்னு கத்தாப் கேட்கிறான், ஏன் இப்படி அடிக்கடி விவாகரத்து பண்றீங்க, அனுமதியா இருந்தால் அது ஒரு முறை இல்லாத மாதிரி கேட்கிறான். கூட்டிட்டு போறார். பாருங்க அவர் விளக்கத்தை. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீட்டில் உள்ள மனைவி வீட்டை இங்கிருந்து கேட்கிறார், நீங்க என்ன நேசிக்கிறீங்களா, இவர் கேட்கிறார் கணவர், நீங்க என்ன நேசிக்கிறீங்களா. நான் உங்களை நேசிக்கவே இல்லைன்ற அந்த மனைவி வெளிப்படையாக சொல்ற அளவுக்கு கண்டா, யார் இருந்தாலும் பரவாயில்லன்னு என்ன செஞ்சுட்டான், நான் உங்களை நேசிக்கவே இல்லைன்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றான், பாத்தீங்களா, இதுதான் விவாகரத்துக்கு காரணம். சொல்றா தானே, இதுதான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க இவரை, சரியா, உங்களை நேசிக்கவே இல்லை, இதுதான் விவாகரத்துக்கு காரணம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் ஃபிக்ஹ் நல்ல விளக்க முடியும். அவங்க சொன்னாங்க, லைஸ குல்லுல் புயூதி துப்னா அலல் மஹப்பா, எல்லா வீடுகளும் நேசத்தில் கட்டப்படுகின்றவைகள் அல்ல, எல்லா வீடுகளும் நேசத்தில் கட்டப்படுகின்றவைகள் அல்ல. பொறுப்பு, கவனம், அவர்களுடைய இந்த மாதிரியான, அதாவது ஒரு மஸ்ஊலியத் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் குடும்பங்கள் கட்டப்படுதே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சுத்தான் குடும்பம் கட்டப்படணும் எந்த விதியும் என்ன இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா எல்லோரும் நேசித்தான் குடும்ப வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்ப ஒரு விதி ஒன்று என்ன செய்தார்கள், லைஸ குல்லுல் புயூதி துப்னா அலல் மஹப்பா, எல்லா வீடுகளும் நேசத்தின் மீது கட்டப்படுகின்ற எவ்வளோ ஒரு ஃபிக்ஹான ஒரு வார்த்தை. எனவே இதனால பொறுப்பு, அதாவது அன்பும் பொறுப்பும் என்ற தலைப்பிலும் நான் இந்த சப்ஜெக்டை என்ன செய்திருக்கிறேன், விரிவாக பேசியிருக்கிறேன். இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், மனைவியை பொறுத்த வரைக்கும் கணவனை பொறுத்த அவங்க மறக்கக்கூடாத விஷயம், தங்களோட உறவு எந்த லெவலில் 2 பேரும் இருக்கணும் அப்படின்றது மறக்கக்கூடாத ஒரு விஷயம். அதில் அவர்களுடைய நெருக்கம் என்பது இதுதான். பொறுப்பு என்ற அடிப்படையில் தான் அவங்களோட வாழ்க்கை. நேசம் எக்ஸ்ட்ராவான ஒரு அம்சம்,
அது இருக்கணும், அதை கேட்கணும், அதை தேட வேண்டும். ஆனால் இறுதி நிலை என்ன செஞ்சிடக்கூடாது, என்றைக்கும் விட்டுவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் உறவின் தரங்கள் என்று வார நேரத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு பகுதி நான் சொன்னேன். என்ன, எப்பொழுதும் என்ன சொல்லக்கூடாது, மனைவியா தாயாண்டு வந்தால் தந்தையா மகனான் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த பகுதியை நான் சொல்லிக்கிறேன். இந்த உறவு பாதிக்கக்கூடிய இடம் அது. அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை மனைவியோட போயிட்டு இருக்கும், அழகான ஒரு தாய் தந்தையும் இருப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக எடுத்தா நிர்வாகம் அழகா போகுது, சேர்த்தா பிரச்சனையா பேசுறது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் உள்ளவங்க இருக்கிறாங்க. அதனால இந்த தரத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நீங்க பாருங்க சமுதாயத்தில், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அந்த விபச்சாரம் என்ற குற்றச்சாட்டு வந்துச்சு, உபை பின் சலூல் பரத்தி விட்டார், அநியாயமான ஒரு குற்றச்சாட்டு. அது ஒரு பரவிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கிட்ட வராங்க, வந்து ஒரு நீதியான ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஆயிஷாவே நீங்களும் ஆதமுடைய பிள்ளைகள் ஒருவர். நீங்களும் ஒரு கணவன் அவ்வளோ பொறுமையாக பேசுறது பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்த நேரத்தில் நீங்களும் ஆதமுடைய பிள்ளைகள் ஒருவர். நீங்கள் ஏதா ஃபைன் குல்தி அல்மம் தி விஷை இம்மின தம்பி ஃபஸ்தஃபிரில்லாஹ் ஃபைன்னல் அப்த இதா தாப தாபல்லாஹு அலைஹி. நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாவம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பான். நீங்கள் பாவம் செய்யவில்லையா, அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், தூய்மைப்படுத்துவான். நேர்மையா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி முடியவில்லை, என் கண்களிலிருந்து உணர முடியாத அளவில் கண்ணீர் மல்கினேன். யார் சொல்றாங்க? ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன நீதியான வார்த்தையை சொல்றாங்க. ஆனா அப்படி சொன்ன நேரத்தில், அதாவது வேதனையின் உச்சகட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கண்ணால கண்ணீர் ஓடுது. என்ன பிள்ளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் நமக்கு இன்னும் குடும்பத்தில் விளங்கல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னேன்னு ஆயிஷா எல்லாம் அழுதாங்க. நிறைய பேர் 60 வயசு அடைஞ்சிக்கிறாங்க, இது இன்னும் விளங்கல. இது என்னத்துக்கு நம்ம சரியாத்தானடா சொன்னோம், ஏன் அழுகிறாங்கன்றது காரணம் என்ன செய்யல, நிறைய பேர் சப்ஜெக்ட்ல என்ன செய்யல. ஆயிஷா நாங்கள் அழுகிறாங்க, ரசூலுல்லாஹ் நீதியா தான் சொன்னாங்க. என்ன அதை கோவப்படாம ஆத்திரப்படாம, இன்னும் சொல்லப்பட நளினமான ஒரு கணவன் போல ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. நீங்க இப்படி தவறுன்னு அல்லாஹ்ட்ட மன்னிப்புங்க, அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்களுக்கு அந்த 56 வயசு, ஆயிஷா அவங்களுக்கு 13-14 வயசு, இதெல்லாம் இருந்து ரசூலுல்லாஹ் அவ்வளோ பொறுமையா சொல்றாங்க. ஆனா பிடிக்கல ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. ஆயிஷா அவங்க அழுதுட்டாங்க. ஏன் அழுதுட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதிபதியாக இருக்கிறத விரும்பல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அது உலகத்தில் எல்லாரும் இருப்பாங்க, அடுத்து விட்டு நபரும் இருப்பார், நண்பனும் இருப்பார். பிழை செஞ்சா தௌபா செய்யுங்க, நல்லது செஞ்சா அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். உலகத்தில் எல்லாருக்கும் என்ன செய்யலாம், சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு நீதிபதியாக இருக்கக்கூடாது, என் பக்கத்துடைய வாதியாக இருக்கணும். ஆயிஷா என்ன விரும்பினாங்கடா, ஆயிஷாவே ஒரு நாளும் நீங்கள் இப்படி செஞ்சிக்க மாட்டீங்க, ஒரு நாளும் நீங்கள் இப்படி செய்திருக்க மாட்டீர்கள், எனக்கு உங்களுக்கு தெரியும் அப்படி என்று சொல்லணும் என்பதுதான் நபி அவர்களுடைய அந்த ஆயிஷா அல்லாவுடைய எதிர்பார்ப்பு. ரசூலுல்லாஹ் நடுநிலையா நின்ட்டாங்களா, அதோட ஆயிஷா அல்லாஹ் அழுதுட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதுட்டாங்க. இதுல ரிசல்ட் எப்படி விளங்குதுன்னா, குர்ஆன் வசனம் இறங்குது ஆயிஷா ரலியல்லாஹு தூய்மைப்படுத்தி. அப்ப தாயும் தந்தையும் சொல்றாங்க, கூமி இலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்கிட்ட எழும்பி நன்றி சொல்லுங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆயிஷா நான் எனக்கு அவருக்கு தேங்க்ஸ் பண்ணணும், நான் ஏன் அவருக்கு தேங்க்ஸ் பண்ண, நான் அல்லாஹ்வுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும்ட்டான். வஹி இறங்குறதே ரசூலுல்லாஹ்களுக்கு, ரசூலுல்லாஹ் தான் அந்த வஹியை சொல்றாங்க. இவருக்கு நான் ஏன் தேங்க்ஸ் பண்ணணும், நான் அல்லாஹ்வுக்கு தான் நான் தேங்க்ஸ் பண்ணணும் என்று சொல்லி யார் சொன்னாங்க? ஆயிஷா தான் சொன்னாங்க. இதுதான் நிறைய பேர்ட்ட பிரச்சனை. குடும்பத்தில் தண்ட தாய்க்கும் மனைவிக்கும் பிரச்சனை வார நேரத்தில் நீதிமன்றத்தை ஸ்டார்ட் ஆக்கி இவர் ஜட்ஜா உட்கார்ந்துடுறது, சொல்லுங்க உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கன்றது. இதனால நல்ல பிள்ளைகள் நிறைய பேர் 2 பேருக்கும் எதிரி. நல்ல பிள்ளைகளா மோசமானவங்கள, தாயை கவனிக்கிறவங்க மனைவியை முறையாக கவனிக்கிற நிறைய பேர் வீட்டில் எதிரி. அவன் அந்த பக்கம்தான், அவன் அந்த பக்கம்தான், தாய் சொல்றது அவன் அந்த பக்கம்தான். என்ன காரணம்? இவர் ஜட்ஜ், நீதிபதி எவனுக்காக நண்பனாக்கிறமா, அவன் வீட்டில் உள்ள நல்லா நீதியாக நடக்கிறது தான் பெரிய எதிரியாய்ப்பான். இந்த தீர்ப்பு கொடுக்க போய் தான் இது வந்தது. உண்மையிலே குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் நீதிமன்றமே நடத்தக்கூடாது, நீதிமன்றத்தை க்ளோஸ் பண்ணிக்கணும். வழக்கே கிடையாது, பாபர் மஸ்ஜித் மாதிரி வழங்கிட்டா அது என்ன வழக்கே இல்லை. அப்படியே ஒரு வழக்கு வாருன்னா 50 வருஷத்துக்கு ஒருக்க 60 வருஷத்துக்கு ஒருக்க தான் நீங்கள் வழக்கு எடுக்கணும். சார்பாகவே இருந்துடணும், பக்க சார்பாகவே என்ன செஞ்சிடணும், இருந்துடணும். அப்படின்னா என்ன, அந்த பக்கம் போனால் மனைவி, இந்த பக்கம் வந்தால் தாய், அவ்வளோதான். நடுவில் மாட்டிக்கலாத அமைப்பில் என்ன உங்களோட லைஃப் போகணும். நீங்கள் என்ன செய்றீங்கடா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மனைவியை அழைச்சி வச்சு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு ஒழுங்கா சொல்லு, ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லு, ரைட். அவ்வளோக்கு இருந்த எல்லாம் இந்த கல்யாணம் முடிச்சு வைக்கப்படாது ஸ்டார்ட் ஆக்கி வணங்கிட்டான், எல்லாம் முடிஞ்ச அப்படின்னா இவர் அப்படியே கொண்டு போகிறது. அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் இதை பாருங்க எப்படி நடக்குது, தாய் பார்க்குறாங்கடா, நான் தாய்
நீ என்னட்ட கேட்பியான்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அப்ப இவர் நியாயம் சொல்றாரு. அவங்க நியாயத்தை கேட்கிற இடத்துல இல்லை, அவர்கள் நியாயத்தை கேட்கிற இடத்துல ஒரு நாளும் வரமாட்டார்கள். பிள்ளை நமக்கு விளங்கல. அவர்கள் என்ன நினைக்கிற, நீ ஏன்டா புள்ள, அவ்வளவுதான் தேவை அவங்களுக்கு. மனைவி என்ன நினைக்கிற, நீ என் கணவர், அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை போயிடும். அதாவது பெரும்பாலான பிரச்சனைகளில், பெரும்பாலான எல்லாத்தையும் அப்படி சொல்லலை, 25 விதமான பிரச்சனை வந்து சிலது பேசித்தான் தீர்க்கணும். உடனே எல்லாத்தையும் 25குள்ள போட்டுருவாங்க, சரியா? இந்த 75 வீதமான பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் கண்டுகொள்ளாம அந்த பிரச்சனையை மனைவிட்ட சொல்லப்படாது, சரி சமாளிச்சு அப்படி சொல்லக்கூடாது. அப்படியா சொன்னாங்க, ஏன் அப்படி நடக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கொஞ்சம் சொல்லி அவங்களோட மனசை கொஞ்சம் ஆறுதல் படுத்தி, நான் கொஞ்சம் கேட்குறேன், ரைட் ஓகே, எனக்கு நேரடியாக ஒழுங்காகவே என்ன செய்யலாது கேட்டுக்கொள்ள முடியாது, நான் ஒரு மாதிரி கேட்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி விட்டு தாயிட்ட போய் சரி ஓகே அப்படின்னு தாய் ஆறுதல் படுத்தி நீங்கள் 2 பக்கத்தையும் சமாளிச்சுட்டு போகிறத கண்டாலே அவங்க சந்தோஷப்படுவாங்க. மனைவியும் சந்தோஷப்படுவா, பரவாயில்ல என்னைய சமாளிக்கிறானே, என்னை வந்து சமாளிக்கிறானே, அதில் சந்தோஷப்படுவேன். நீங்கள் நீதிபதியாகவே எல்லா கேஸும் எத்தனை கேஸை சிரிக்கும் போட நீதிமன்றத்தில் நிறைய இருக்கு, ஒன்றும் என்ன செய்ய தீர்வு சொல்ல இயலாது. இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அழுந்ததுக்கான காரணம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி, என் பக்கம் நின்றிருக்க வேண்டும், என் பக்கம் நின்றிருக்கணும். ஆயிஷாவை ஒரு நாள் நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் நிக்கல? ரசூலுல்லாஹ் நிக்க இயலாது அந்த இடத்துல. உண்மையிலே ஆயிஷா தூய்மையானவர், ரசூலுல்லாஹ் ஆள் மனதில் என்ன செஞ்சிருக்கலாம், ஆழ்மன என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலப்பது தக்கரூனி ரஜுலன், ஒரு மனிதரை சொல்றாங்க, அந்த மனிதர் தூய்மையான மனிதர், அவர் என்னோட தவிர வீட்டுக்கு என்றைக்கும் வந்ததே கிடையாதுலாம் சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அப்படி பேச முடியாது. காரணம் அவர் அல்லாஹ்வுடைய தூதர், நீதிபதியா நிற்கிறார், அவர் வகை இறங்க வேண்டிய இடத்துல இருக்கிறார். அதனால ரசூலுல்லாஹ் அப்படி நடந்து கொண்டார்கள். எனவே உறவுடைய நெருக்கம் அந்த பகுதியில் இந்த விடயத்தை நம்ம கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும். பகைக்காமல் எப்படி இருத்ததுல தான் கவனம் எடுக்கணுமே தவிர நீதி அநீதி கொஞ்சம் அடுத்த பக்கம் என்ன செய்யுங்க வைங்க. இப்போ சின்ன பிள்ளைகள் 2 பிள்ளைகள் சண்டை பிடிக்குது, புள்ள 2 சண்டை பிடிக்குது, இதுலேயும் நிறைய பேர் இதே பிரச்சனை. கூப்பிட்டு சரி ஃபர்ஸ்ட்டுக்கு நீ என்ன செஞ்சாய் அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறேன், 2வது நீ என்ன செய், இதே அவன் பழகிட்டான், அவன் பெருசாகினாலும் அதில் பழகிட்டான். என்ன நீ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செஞ்சாய், நான் 2வது என்ன செஞ்சேன், இது பழகிட்டான். 2 பேர் செஞ்சுப்பான், சண்டை வரத்தான் சரி, சலாம் கொடுங்க, 2 பேரும் சண்டையை விட்டுறணும், மறந்துடணும், இப்படி பழகுங்க. குடும்பத்தில் நீதிமன்றங்களை விட ஒரு சில கேசஸ் தான் நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும், மற்ற எல்லா பகுதியும் இப்படி இருக்கணும். உண்மையிலேயே காதி நீதிமன்றங்கள் இருக்குது குடும்ப விஷயங்களுக்கு, யாரோ எல்லா கேஸையும் அங்கே கொண்டு போகிறோமா, இல்லையே இங்கே சமாளித்து முடிச்சுடுறோம் தானே. அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும், தாய் மனைவி என்ற அந்த நிர்வாகத்துக்கு நடந்து கொள்ள வேண்டும்.